இன்னைக்கு தேசம் நம்மள அற்பமா பார்க்கும். சொந்த வீட்டுல அற்பமா பார்ப்பாங்க. உன்னுக்கும் உதவாதேன்னு ஒதுக்கி போட்டிருக்கோம். நம்ம செய்கிற சில காரியங்கள் மற்றவங்களுக்கு அற்பமா தெரியும். தாவீது கவனையும் கல்லையும் எடுத்துட்டு போம்ப இராணுவம் எல்லாம் பார்த்து சிரிச்சிருக்கேன். நான் AK-47 வச்சு நிற்கேன், இவன் கல்லையும் எடுத்துட்டு போறான். நான் இவ்வளோ பெரிய ஆயுதத்தை எல்லாம் வச்சுட்டு சும்மா நிற்கேன், இவன் கல்லையும் கவனையும் கொண்டு போறான் அப்படின்னு பார்த்து சிரிச்சிருப்பாங்க. இவனுக்கு வேற வேலை இல்லைன்னு நிறைய பேர் பரிகாசம் பண்ணியிருப்பாங்க. ஒரு தரிசனமுள்ள மனுஷன், அபிஷேகம் பெற்றவன், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு ஒரு வைராக்கியம் உள்ளவன், தேவனை உயர்த்தணும்னு விரும்புகிறவன், பயத்தை தாண்டி விசுவாசத்தோடு புறப்பட்டு போவான் என்றால் கர்த்தருடைய சேனை அவனுக்காக புறப்படும். பரலோகம் அவனுக்காக இறங்கி வரும். பரலோக பட்டயம் வெளிப்படும். பரலோக தேவனே அங்க இறங்குவார். அது உலகத்துக்கு தெரியாது. உலகம் ஒரு அபிஷேகம் பெற்றவனை, தரிசனம் உள்ளவனை சாதாரணமா பார்க்கும், அற்பமா பார்க்கும். உலகத்துக்கு அவன் அறிமுகம் இல்லாதவனா இருப்பான். உலகத்துக்கு அவனுக்கு தெரியாது சினிமா நடிகர்னா யாருன்னு உலகத்துக்கு தெரியும். அரசியல்வாதியை பார்த்தவன தெரியும். ஆனா அந்தரங்கத்தில் உட்கார்ந்து தேவ ராஜ்யத்தை கட்டணும்னு 24 மணி நேரம் போராடி முழங்கால் நின்று அழுது உபவாசித்து கதறி கொண்டிருக்கிறவனை யாருக்கும் தெரியாது. அவன் மறைந்திருப்பான். ஆனா ஒரு நாள் வரும், தேசத்தில் அவன் அறியப்படுவான். தேசத்தில் அவன் அறியப்படுவான். ராஜா இவன் யார் என்று விசாரிப்பா. இவன் யார் எங்கிருந்து வந்தவன் என்று ராஜா விசாரிக்கிற உயர்வு தரிசனம் உள்ளவனுக்கு உண்டு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.